அது தயத்துக்கு இருக்கு, அந்த படம் பண்ண ரஞ்சித் சாருக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுல இருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில கொஞ்சம் அனுபவம் இருக்கு. சினிமாவுக்கு வந்த புதுசுல நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமா இருப்போமோ அப்படிதான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்ல கொஞ்சம் பேர் கண்டிப்பா நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாம நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்து விழுந்த மாதிரி ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோட எல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மளா தெரியாம சினிமாவுக்கு வந்துட்டோம், உலக சினிமாலாம் பேசுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமிச்ச பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் டிவிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அக்ரோகோசார் வந்து இப்படி பேசுறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போறப்போ எங்கேயோ ஒரு கடையில அந்த மாதிரி நபர்களை ஒண்ணுமே இல்லாம பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சோகமா இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் ஒரு காதுல கதையை எங்கேயும் சொல்லிடாங்கன்னு சொல்றாரோன்னு நினைக்கிறேன். டைரக்டர் என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்துல வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் ஏக்கம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இது விழுந்துடக்கூடாது, எப்படியாவது மீண்டுணும், அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேல பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பாக்குறேன் நான். அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கல்ல. கேமராமேன்ல இருந்து ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட், குரு சோமசுந்தரம், அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு, அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலயும் ஒட்டி இருந்துச்சு. என்னடா இவ்வளவு நெருக்கி இவ்வளவு அழகா ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன். கண்ணத்தை ஒரு தடவை மணி சார் தான் சொன்னாராம், காலையில விடிஞ்சா எல்லாத்துலயும் மஞ்சளா தெரியும்னு சொல்லி அலைப்பாதைக்காக ஒரு போஸ்ட் ஓட்ட சொன்னாரா. அது மாதிரி எங்க பார்த்தாலும் கையில தொங்கிட்டு இருக்கிறதும் இருக்கு சிட்டி மொத்தமும். காரணம் என்னன்னு பார்த்தா அப்புறமும் தெரிஞ்சது அண்ணன் இருக்காரு அதுலன்னு. வாழ்த்துக்கள் மொத்தமா இந்த டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது. உள்ள அவ்வளவு டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்கிரீன் பிளேயோட மிக அற்புதமான படமா இந்த வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.